பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு மகிமை. இந்த காலையிலே உங்களை நான் வாழ்த்துகிறேன், இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். உங்களை இந்த காலையிலே சந்திப்பது மகிழ்ச்சியாக இருக்கிறது. கர்த்தர் ரொம்ப நல்லவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, வேதத்திலிருந்து ஒரு வசன பகுதியை நான் வாசிக்கிறேன். யோவான் 10ஆம் அதிகாரம் 29வது வசனம். அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்து கொள்ள ஒருவனாலும் கூடாது. அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்து கொள்ள ஒருவனாலும் கூடாது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்லுகிறார், அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்து கொள்ள ஒருவனாலும் கூடாது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை, கனம், துதி உண்டாவதாக. வேதம் அழகாய் சொல்லுகிறது, அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்து கொள்ள ஒருவனாலும் கூடாது. பிரியமான கர்த்தருடையவர்களே, உங்களை நான் வாழ்த்துகிறேன், உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் மேய்ப்பராயிருக்கிறார். அதுதான் இந்த அதிகாரத்தினுடைய சாராம்சம். நாம் எல்லாரும் அவருடைய ஆடுகளாய் இருக்கிறோம். மேய்ப்பராயிருக்கிற ஆண்டவரை குறித்தும் ஆடுகளாயிருக்கிற நம்மை குறித்தும் சொல்லுகிறார். அந்த ஆடுகளை திருடுகிற, அழிக்கிற திருடனாகிய பிசாசை குறித்தும் இந்த பகுதியிலே ஆண்டவர் குறிப்பிடுகிறார். ஆம் பிரியமானவர்களே, ஆடுகள் எப்படி என்றால் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிற ஆடுகள், அவருக்கு பின் செல்லுகிற ஆடுகள், அவரை பின்பற்றுகிறதான ஆடுகள். அந்த ஆடுகளுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆம், அந்த ஆடுகள், அவைகளை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அந்த ஆடுகளை அவர் அறிந்திருக்கிறாராம். ஆம், ஆடுகளுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆடுகளை அறிந்திருக்கிற பிதாவுக்காக ஆண்டவருக்கு நான் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். அவர் சொல்லுகிறார், அவைகளை எனக்கு தந்த பிதா எல்லாரிலும் பெரியவராக இருக்கிறார். இந்த ஆடுகளை பிதா யார் கையில் ஒப்படைச்சாரு? இயேசுநாதர் கையில் ஒப்படைச்சார். இந்த சபையை, இந்த ஊழியத்தை, இந்த விசுவாசிகளை யார் கையில பிதா ஒப்படைச்சார்னா இயேசுவின் கைகளில் ஒப்படைச்சார். இயேசு தன்னுடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்த அவருடைய மந்தையாகிய சபை இது. அவர் தம்முடைய சுய இரத்தத்தை சிந்தி தன்னுடைய இரத்தத்தினாலே இந்த சபை அவர் சம்பாதித்தார். இயேசுடைய இரத்தத்தினால் இந்த சபை விலைக்கிரயமாக கொள்ளப்பட்டிருக்கிறது, சம்பாதிக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய இரத்தத்தினாலே சம்பாதித்த அந்த சபை, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அந்த சபையை பிதா கொடுத்தாரே, அந்த பிதா எல்லாரிலும் பெரியவராய் இருக்கிறார். அல்லேலூயா. பிதா எல்லாரிலும் பெரியவர் சொல்லுகிறேன். தேவன் எல்லாரிலும் பெரியவர் என்று விசுவாசிக்கிறீர்களா? தேவன் எல்லாரிலும் பெரியவர் என்று நம்புகிறீர்களா? தேவன் எல்லாரிலும் பெரியவர் என்று உங்கள் இருதயத்தில் நீங்கள் முழு நிச்சயமாய் நம்புகிறீர்களா? ஆம், தேவன் எல்லாரிலும் பெரியவர், எல்லாவற்றிலும் பெரியவர், எல்லாரை காட்டிலும் தேவன் பெரியவராயிருக்கிறார். அருமையானவர்களே, தேவன் எல்லாரிலும் பெரியவராய் இருக்கிறார், எல்லாரை காட்டிலும் பெரியவராய் இருக்கிறார். எனக்கு தந்த பிதா எல்லாரிலும் பெரியவராய் இருக்கிறார். அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்து கொள்ள ஒருவனாலும் கூடாது. இயேசுவின் நாமத்தில் நான் சொல்லுகிறேன், அவைகளை பிதாவின் கைகளிலிருந்து பறிக்க ஒருவராலும் முடியாது. அந்த அளவிற்கு பிதாவின் கைகள் பலமாயிருக்கிறது, வல்லமை உள்ள கைகளாயிருக்கிறது, பலமான கைகளாயிருக்கிறது. பிரியமானவர்களே, பிதாவின் கைகளிலிருந்து பறிக்க ஒருவனாலும் முடியாது என்று இந்த காலை வேளையிலே நான் தைரியமாய் சவால் விடுகிறேன். சபை பிதாவுக்கு சொந்தமானது. அந்த பிதாவின் கைகளிலிருந்து இந்த ஊழியத்தையோ சபையோ பறிக்க ஒருவராலும் முடியாது. இந்த பிதா எல்லாரிலும் பெரியவராயிருக்கிறார். ஆமென். எல்லாரிலும் பெரியவராயிருக்கிற பிதாவுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரமும் மகிமையும் கனமும் உண்டாவதாக. தேவன் எல்லாரிலும் பெரியவர், அவர் எல்லாரிலும் மகத்துவமானவர், அவர் எல்லாரை காட்டிலும் சத்துவம் நிறைந்தவர், அவர் எல்லாரை காட்டிலும் மகா பெரியவர். உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் என்று வேதம் சொல்லுகிறது. சாலமோனிலும் பெரியவர், தேவாலயத்திலும் பெரியவர், ஆமேன், மோசேயிலும் பெரியவர் என்று அவரை குறித்து அடுக்கிக் கொண்டே போகலாம். அவர் அவ்வளவு பெரியவராயிருக்கிறார். அவர் கைகளிலிருந்து என்னை பறிக்க, உங்களை பறிக்க, நம்மை பறிக்க, ஊழியத்தை பறிக்க, சபையை பறிக்க ஒருவராலும் முடியாது. ஆமென். ஜெபிப்போமா? பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரிலும் பெரியவராய் இருக்கிறவரே ஸ்தோத்திரம்.
உடைய குமாரனாகிய இயேசுவின் கைகளில் இந்த மந்தையை ஒப்படைத்த பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய கைகளிலிருந்து இந்த மந்தையை பறிக்க ஒருவராலும் முடியாது பிதாவே. நீர்தாமே இந்த மந்தையை பாதுகாத்து கிருபையா இருந்து வழிநடத்தி அருள வேண்டும் என்று நாங்கள் கெஞ்சி கேட்டுக்கொள்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருக்கு மகிமை. இந்த நாள் முழுவதும் உங்களை காப்பாற்றுவார். ஆமென்.